உபமன்யு முனிவர் கூறுகிறார், எதுகுல தோன்றலே, இதன் பின் குருவானவர் சீடனது தகுதியை நன்கு ஆராய்ந்து அறிந்து அவனது உலகியல் தடைகள் முற்றிலுமாக நீங்க வேண்டி 6 வழிகளையும் சோதித்தல் என்கிற சடங்கை செய்ய வேண்டும். அந்த 6 அத்துவாக்களின் வழிகளாவன கலை, தத்துவம், புவனம், வர்ணம், பதம் மற்றும் மந்திரம். இவைகளையே சுருக்கமாக 6 அத்துவாக்கள் என்கின்றனர். நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, வித்யா கலை, சாந்தி கலை, சாந்ததீத கலை என்கிற 5 கலைகளையும் அறிஞர்கள் கலாத்துவா என்று அழைப்பர். மீதியுள்ள 5 அத்துவாக்களும் இந்த 5 கலைகள் நிரம்பியனவே. சிவதத்துவம் தொடங்கி பூமி வரை உள்ள 26 தத்துவங்களும் தத்துவாத்துவா என்று அழைக்கப்படும். இந்த அத்துவா சுத்தாத்துவா, அசுத்தாத்துவா என 2 வகையாகும். ஆதாரத்திலிருந்து உண்மனை வரையிலும் உள்ளது புவனாத்துவா. இது பேதம், உபபேதம் என்று 2ஐயும் விட்டு 60 ஆகும். ருத்ரரூபமான 50 எழுத்துக்களும் வர்ணாத்துவா எனப்படும். பதங்களை பதாத்துவா என்பர். இதில் பல பல வேதங்கள் உண்டு. பரம் வித்யை அடக்கிய மந்திராத்துவா பல உபமந்திரங்களையும் கொண்டதே. தத்துவங்களுக்கு தலைவரான சிவபிரானது தத்துவங்கள் எவ்வாறு எண்ணற்றவையோ அதே போல மந்திரங்களுக்கு தலைவியான இரவியின் மந்திராத்துவாக்களும் எண்ணற்றவையே. கலாத்துவா என்பது எங்கும் பரவியது. மற்ற அத்துவாக்கள் வியாபிக்கப்பட்டுள்ளவை. இவ்வுண்மையை அறியாதவன் அத்துவாக்களின் சோதனைக்கு தகுதி பெறாதவன். இந்த 6 அத்துவாக்களின் சுரூபத்தை அறியாதவன் அவற்றின் வியாபியம், வியாபகம் என்கிற பாவத்தை, அதாவது அதனுடைய தன்மையை அறிய இயலாது. ஆகவே 6 அத்துவாக்களின் உண்மை சுரூபத்தை, அதாவது உண்மையான தன்மையையும் அவற்றில் பரவி நிற்கும் நிலையான வியாபகம் மற்றும் எங்கு பரவியுள்ளது என்கிற வியாபியம் என்கிற 2ஐயும் நன்கு அறிந்த பின்னரே அத்துவா சோதனையை செய்ய வேண்டும். முன்பு சொல்லப்பட்டது போலவே வேள்வி குண்டத்தையும் மண்டலத்தையும் செய்து கிழக்கில் கலசம் வைப்பதற்காக 2 முழ நீள அகலம் இருக்குமாறு ஒரு மண்டலம் அமைக்கவும். பின் குரு தன் சீடனுடன் நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து மண்டப வேதிகைக்கு சென்று அங்கு முறையாக சிவபூஜை செய்ய வேண்டும். பின்பு 4 சேர் அரிசியினால் செய்த பாயசத்தில் பாதி பாகத்தை நைவேத்தியத்திற்காக எடுத்து வைத்துவிட்டு மீதியை ஹோமத்திற்கென்று எடுத்து வைக்கவும். கிழக்கில் போடப்பட்டுள்ள பல வண்ணக்கோலத்தில் குரு 5 கலசங்களை நடுவில் ஒன்றும் மீதி 4 புறங்களிலுமாக வைக்க வேண்டும். கல்ப விதிகளை அறிந்த குரு இக்கலசங்களில் நமசிவாயே என்கிற திரு 5 எழுத்து மூலமந்திரத்தை பிந்து நாதங்களோடு சேர்த்து ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்ற 5 பிரம்ம மந்திரமூர்த்திகளையும் தாவிக்க வேண்டும். நடுக்கலசத்தில் ஓம் நம் ஈசானாய நமஹ ஈசானம் ஸ்தாபயாமி என்று சொல்லி ஈசானமூர்த்தியை தாவிக்க வேண்டும். கிழக்கு கலசத்தில் ஓம் மம் தத்புருஷாய நமஹ தத்புருஷம் ஸ்தாபயாமி என்று சொல்லி தத்புருஷமூர்த்தியையும், தெற்கு கலசத்தில் ஓம் ஷிம் அகோராய நமஹ அகோரம் ஸ்தாபயாமி என அகோரமூர்த்தியையும், வடக்கு கலசத்தில் ஓம் வாம் வாமதேவாய நமஹ வாமதேவம் ஸ்தாபயாமி என வாமதேவமூர்த்தியையும், மேற்கு கலசத்தில் ஓம் யம் சத்யோஜாதாய நமஹ சத்யோஜாதம் ஸ்தாபயாமி என சத்யோஜாதமூர்த்தியையும் ஆவாகனம் செய்ய வேண்டும். அதன் பின் ரட்சை செய்து முத்திரைகள் காட்டி கலசங்களை அபிமந்திரணம் செய்யவும், அதாவது புரோக்ஷிக்கவும். இதன் பின் ஹோமம் செய்தல் வேண்டும். முன்பு எடுத்து வைத்த பாயசத்தினால் ஹோமங்களை செய்துவிட்டு மீதம் உள்ளதை சீடனுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். பின் மூலமந்திரமான திரு 5 எழுத்தை ஓதி தர்ப்பணம் செய்து அதன் பூர்ணாகுதியை செய்துவிட்டு ஓம் ஹும் நமஹ சிவாய பட் ஸ்வாஹா என்று கூறி ஹிருதயாய நமஹ முதலிய 6 அங்கன்யாச மந்திரங்களுக்கும் 3 ஆகுதிகள் செய்யவும். அங்கன்யாச மந்திரங்களாவன ஹிருதயாய நமஹ, சிரசே ஸ்வாஹா, சிகாயை வஷட்டு, கவசாயகும், நேத்திரத்ரயாய பௌஷட்டு, அத்ராய பட்டு என்பன. இதில் ஒவ்வொரு மந்திரத்தையும் மும்முறை சொல்லி மும்முறை ஆகுதியும் தர வேண்டும். இவற்றை ஒளிமயமானதாக தியானித்தல் வேண்டும். பின் அந்தண பெண் மூலம் நூற்கப்பட்ட வெள்ளை நூலை 3ஆக முறுக்கி அதை மறுபடியும் 3ஆக திரித்து அதை அபிமந்திரணம் என்கிற புரோக்ஷணத்தை செய்து அந்த நூலின் ஒரு நுனியை சீடனின் குடுமியின் நுனியில் கட்ட வேண்டும். சீடன் தலை நிமிர்ந்து நிற்க அந்த நூல் அவனது கால்கட்டை விரல் வரை தொங்க வேண்டும். இவ்வாறு செய்து அதில் சுழுமுனை நாடி செல்வதாக பாவிக்கும். மந்திரம் அறிந்த குரு மூலமந்திரத்தினால் அதற்கு சைதன்யத்தை, அதாவது உயிரை உண்டு பண்ணி மும்முறை ஆகுதி தந்து அங்கு சைதன்ய சாநித்தியத்தை செய்ய வேண்டும். பின் பூக்களினால் சீடனது இதயத்தை கட்டி தட்டி அங்கு உயிரூட்டி துவாதசாந்தம் என்கிற உச்சியில் 12 முறை ஹோமம் செய்து, அதாவது 12 சொட்டு நெய்யை உச்சந்தரையில் விட வேண்டும். ஹோமம் செய்து தொங்குகிற அந்த நூலை வேறொரு நூலோடு சேர்த்து ஹும் பட் என்று கூறி ரட்சை செய்து அதை சீடனது திருமேனியில் தொங்கவிட வேண்டும். பின்பு சீடனது திருமேனி மூலமந்திரமானதின் ஆசம். இதன் இலக்கணம் போகமும், அதாவது நுகர்தலும், போக்கியமும், நுகரப்படுதலும். இது விஷயங்களை நுகரும் புலன்கள் மற்றும் உடல் ஆகியனவற்றை தோற்றிப்போது என்ற பாவனை செய்யவும். இப்படி செய்தபின் ஆகாசம் முதலிய தத்துவரூபிகளான சாந்திதீதம் முதலிய 5 கலைகளையும் அந்த நூலில் அதன் பெயர்களை கூறி சேர்க்க வேண்டும். யோமரூபிணியும் சாந்தியாதீதகலாம் யோஜயாமி, வாயுரூபிணியும் சாந்திகலாம் யோஜயாமி, தேஜோரூபிணியும் வித்யாகலாம் யோஜயாமி, ஜலரூபிணியும் பிரதிஷ்டாகலாம் யோஜயாமி, பிருத்வி ரூபிணியும் நிவர்த்திகலாம் யோஜயாமி என்றவாறு செய்ய வேண்டும். இவ்வாறு கலைகளை சேர்த்த பிறகு
பிறகு அதன் பெயர்களுக்கு பின் நமஹா என்பதை சேர்த்து இவற்றுக்கு பூஜை செய்ய வேண்டும். எவ்வாறு? ஓம் சாந்திதீத கலாயை நமஹா, சாந்தி கலாயை நமஹா என்றபடி, அல்லது ஆகாய முதலிய பஞ்சபூதங்களின் பீஜ மந்திரங்களான ஹம், யம், ரம், வம், லம் என்கிற மந்திர எழுத்துக்கள், அல்லது திருவைந்தெழுத்தின் 5 எழுத்துக்களில் நாதம், பிந்து, அதாவது ஓம், நமஹா இந்த இரண்டையும் சேர்த்து பீஜரூபமாக ஆன மந்திராட்சரங்களால் மேற்கூறிய காரியங்களை செய்து தத்துவம் முதலியவற்றில் ஆணவ கர்வ மாயாமலங்களான தலைகளை வியாபித்துள்ளதாக சிந்தனை செய்ய வேண்டும். இம்மலங்களான தலைகளோடு கலைகளும் பரவியுள்ளதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். பின் ஆகுதிகளை தந்து அந்த கலைகள் ஒளிவிட்டு எறிவதாக நினைக்கவும். பின் சீடனின் உச்சியில் புஷ்பத்தை இறைத்து அவன் உடலில் சுற்றப்பட்டுள்ள நூலை மூலமந்திரத்தை சொல்லிக் கொண்டே சாந்திதீத நிலையில் அடையாளம் செய்யவும். இவ்வாறு முறையே சாந்திதீத கலை முதல் நிவர்த்தி கலை வரை முன்பு கூறியபடியே செய்து 3 ஆகுதிகளும் தந்து மண்டல வேதிகையில் சிவபிரானை பூஜிக்கும். இவ்வளவும் செய்தவன் தேவதையின், அதாவது வேதிகையின் வலதுபுறம் உள்ள மண்டலத்தில் சீடனை தர்பாசனத்தில் வடக்கு முகமாக அமரச் செய்து பின் ஹோமம் செய்து மீதமுள்ள ஹவிசை குரு அவனுக்கு அளிக்க அவனும் மிகுந்த பக்தியோடு சிவநாமத்தை சொல்லிக் கொண்டே அதை உண்ண வேண்டும். பின் சீடன் இருமுறை ஆச்சமனம் செய்து சிவநாமத்தை ஜபிக்க வேண்டும். இதன் பின் மற்றொரு மண்டலத்தில் குரு சீடனுக்கு பஞ்சகவ்யத்தை தர அதை அவன் பருகிவிட்டு திரும்பவும் இருமுறை ஆச்சமனம் செய்து சிவ தியானம் செய்ய வேண்டும். இதன் பின் குரு 3வது மண்டலத்தில் சீடனை அமரச் செய்து சாஸ்திர விதிப்படி பற்குச்சியை தர அவன் அதன் மென்மையான முன்பாகத்தால் பற்களை சுத்தி செய்து கொண்டு பின் அதை எரிந்துவிட்டு வாயை நன்கு குப்பளித்து விட்டு சிவமண்டலத்திற்குள் நுழைய வேண்டும். அந்த பற்குச்சியை குரு கிழக்கு, வடக்கு, மேற்கில் தனக்கு எதிரில் காண்பாராயின் அது மங்களத்திற்காகும். மற்ற திசைகளில் காண்பாரேயாகில் அது அமங்கலத்தை குறிக்கும். குற்றமுடைய நிந்திக்கத்தக்க திசையில் காண்பாரேயாகி அந்த தோஷம் விலகுவதற்காக ஒரு மூலமந்திரத்தினால் 108 அல்லது 54 முறை ஹோமம் செய்தல் வேண்டும். அதன் பின் சீடனை தொட்டுக்கொண்டு அவனது வலது காதில் சிவ பஞ்சாட்சரியை சொல்லி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள சிவபிரானுக்கு வலது புறத்தில் தர்பையை பரப்பி அதன் மேல் புதிய வஸ்திரமிட்டு அதை சிவமந்திரத்தினால் புரோட்சித்து துயதாக்கி சீடனை மனதினால் சிவபிரானை தியானித்துக் கொண்டு கிழக்கில் தலை வைத்துக் கொண்டு இரவில் தூங்கச் சொல்ல வேண்டும். சீடனது குடுமியில் கட்டப்பட்டுள்ள நூலின் நுனியினால் அவனது குடுமியை முடியச் செய்தவன் என்று சொல்லிக் கொண்டே குரு அக்குடுமியை புதிய வஸ்திரத்தினால் மூட வேண்டும். அதன் பின் சீடனது நாற்புறங்களிலும் திருநீரைகள் மற்றும் வெண்கடுகினால் 3 கோடுகள் எழுத்துவிட்டு ஹட் என்கிற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே அந்த ரேகைகளின் வெளிப்புறம் 10 திக்குகளின் அந்தந்த திக்பாலகர்களுக்கு அன்னத்தினால் பலிதரவும். சீடன் அங்கேயே உபவாசமாக பட்டினியாக இரவு முழுதும் உறங்கிவிட்டு விடிந்ததும் தான் இரவில் கண்ட கனவை பற்றி குருவிடம் கூற வேண்டும். உபமன்யு முனிவர் கூறுகிறார், யதுநந்தனா, ஸ்ரீகிருஷ்ணா, இவ்வாறு சீடன் தூங்கி எழுந்து தான் கண்ட கனவை குருவிடம் கூறியபின் சீடன் காலைக்கடன்களையும் நித்திய கர்மானுஷ்டானங்களையும் முடித்துக் கொண்டு சிவத்தியானபரனாய் சிவமண்டலத்தின் அருகே சென்று பூஜையை தவிர முதல் தினத்தில் செய்த அனைத்தையும் கண்கட்டுதல் வரை செய்துவிட்டவன் குரு சீடனுக்கு அங்குள்ள மண்டலத்தை காண்பிக்க வேண்டும். கண் கட்டியிருக்கும் போது சீடன் கொஞ்சம் புஷ்பங்களை எடுத்து தூவ வேண்டும். எங்கு அந்த புஷ்பங்கள் விழுகின்றனவோ அவ்விடத்தில் தான் அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். பின் அவனை நிர்மால்ய மண்டலத்திற்கு அழைத்துச் சென்று ஈசான தேவருக்கு பூஜை செய்வித்து சிவகுண்டத்தில் ஹோமம் செய்யவும். சீடன் தீய கனவு கண்டிருந்தால் அதற்காக 100 முறையோ அல்லது 50 முறையோ மூலமந்திரத்தினால் ஹோமம் செய்யவும். அதன் பின் சீடனது குடுமியில் கட்டப்பட்டுள்ள நூலை பிரித்து தொங்கவிட்டபின் ஆதார சக்தி பூஜை முதல் நிவர்த்திகளை சம்பந்தப்பட்ட வாகீஸ்வரி பூஜை முடிய அனைத்தையும் செய்து ஹோமத்தையும் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தவன் நிவர்த்திகளையில் நிரம்பியுள்ள வாகீஸ்வரிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு மண்டலத்தில் உள்ள சிவபிரானை பூஜித்துவிட்டு 3 ஆகுதிகள் செய்ய வேண்டும். அதன் பின் ஒரே சமயத்தில் சீடன் 84 லட்சம் யோனி வேதங்களிலும் பிறந்து இறந்து இப்பொழுது இங்கு வந்துள்ளதாக பாவிக்க வேண்டும். பின் சீடனது சூத்திரமயமான உடலில் தாடனம், புரோக்ஷணம், அதாவது தாடனம் தடவுதல், புரோக்ஷணம் நீரால் தெளித்தல் முதலியன செய்து அவனது ஆன்ம சைதன்யத்தை துவாதசாந்தம் என்கிற உச்சியில் தங்கியுள்ளதாக பாவிக்கும். பின் அங்கிருந்து அதை எடுத்துக்கொண்டு ஆச்சாரியன் மூலமந்திரத்தினால் சாஸ்திர முறைப்படி முத்திரையின் மூலம் மானசீகமாக ஒரே சமயத்தில் அனைத்து யோனிகளிலும், அதாவது 84 லட்சம் யோனி வேதங்களிலும் அது சேர்ந்து விட்டதாக பாவிக்கவும். தேவர்கள் 8 வகையும், பசுபட்சிகளில் அதாவது அகரணை பொருள்களில் 5ம், மனிதர்களில் ஒரே ஒரு வகையும் தான் உண்டு. இவ்வாறு மொத்தம் 14 யோனிகள் உள்ளன. இந்த அனைத்து யோனிகளிலும் சீடனை ஒரே சமயத்தில் நுழைந்தவனாக செய்வதற்காக குரு மனதளவில் சீடனது ஆன்மாவை முறைப்படி வாகீஸ்வரியின் கருவில் கொண்டு வைத்ததாக பாவிக்க வேண்டும். வாகீஸ்வரி கர்ப்பத்தின் சித்திக்காக சிவபிரானது பூஜை, ஹோமம், நமஸ்காரம் முதலியன செய்து அந்த கர்ப்பம் முறையாக சித்தியானதாக பாவிக்கவும். பின் அந்த கர்ப்பம் பிறந்து வளர்ந்து கர்மங்களை துய்த்து சரணமாக போகத்தை அடைந்ததாக, பின் உயர்ந்த அன்பையும் மகிழ்ச்சியையும் அடைந்து விட்டதாக சிந்திக்கவும். அதன் பின் அந்த ஜீவன் கிடைத்தேறவும் ஜாதி, ஆயுள், போகம் முதலிய சடங்குகளின் சித்திக்காக 3 ஆகுதிகள் தந்து குரு இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டும். நுகர் பொருட்களில் உள்ள பற்று என்கிற மலம், அவனது ஆணவம், கர்மம், மாயை என்கிற மும்மலங்களான பாசம் அருந்ததாக நினைக்க வேண்டும். அதாவது நுகர் பொருட்களில் உள்ள பற்று அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மற்றும் புலன்களின் நாட்டம்.
என்கின்ற மலம், அதாவது அழுக்கு அகலுமாறு சீடனது சரீரத்தை தூயதாக்கி அவனது ஆணவம், கர்மம், மாயை என்கிற மும்மலங்களான பாசம் அருந்ததாக நினைக்க வேண்டும். கவடு அல்லது மாயினால் கட்டப்பட்டுள்ள சீடனது பாசம் அருந்து விட்டதாகவும் அவனது சைத்தன்யமான ஆன்மா தூயதானதாகவும் நினைக்க வேண்டும். அதன் பின் அக்னியில் பூர்ணாகுதி தரவும். பின் பிரம்மாவாக அமர்ந்தவருக்கு தட்சிணை தாம்பூலம் அளித்து பூஜிக்கவும். பிரம்மாவுக்கென்று 3 ஆகுதிகள் தர வேண்டும். அதன் பின் சிவனாரது கட்டளையை தெரிவிக்க வேண்டும். பிதாமகத் துவயா நாஸ்ய யாத்து சைவம் பரம் பதம் பிரதிபந்தோ விதாதவ்ய சைவாக்ஞீஷா கரியசி. பிரம்மதேவரே, இந்த ஜீவாத்மா சிவபிரானது பரமபதத்திற்கு செல்லக்கூடியவன். இவனுக்கு தாங்கள் எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது. இது சிவபிரானது கட்டளை. இது மிகவும் உயர்ந்தது அல்லவா? இவ்வாறு சிவனாரது கட்டளையை தெரிவித்தபின் அவருக்கு பூஜை செய்து தன் இருப்பிடம் செல்லலாம் என்று வேண்டிக் கொண்டு சிவனாரை பூஜித்து அவருக்கு 3 ஆகுதிகள் தருவோம். அதன் பின் நிவர்த்திகளையின் மூலம் தூய்மை பெற்ற சீடனது ஆன்மாவை முன்போலவே மேலே கொண்டு வந்து தன் ஆன்மா மற்றும் சூத்திரத்தில் நிலை நிறுத்தி வாகீசரை பூஜிக்கவும். பின் அவருக்காக 3 ஆகுதிகள் தந்து வணங்கி அவரை விசர்ஜனம் செய்ய வேண்டும். பின் நிவர்த்திகளை புருஷனை பிரதிஷ்டாகலையுடன் சேர்க்க வேண்டும். அப்பொழுதும் பூஜை செய்து 3 ஆகுதிகள் கொடுத்து சீடனது ஆன்மா பிரதிஷ்டாகலையில் நுழைந்ததாக பாவிக்கவும். பின் பிரதிஷ்டாகலையை ஆவாகனம் செய்து பூஜை முதலியன செய்து அதில் வியாபித்துள்ள வாகீஸ்வரி தேவியை அவளது திருமேனி ஒளி சந்திரமண்டலத்தின் நிலவொளி போன்றதாக தியானிக்கவும். இவ்வாறு தியானித்தபின் முன்போலவே பூஜை முதலியன செய்யவும். இவ்வண்ணம் செய்தபின் ஸ்ரீ விஷ்ணுவிற்கு பூஜை செய்து சிவரானது மேற்கூறிய கட்டளையையும் சொல்லிவிட்டு அவரது பூஜையை முடிக்கவும். அதன் பின் பிரதிஷ்டாகலையை வித்யாகலையோடு சேர்க்கவும். பூஜை முதலியனவும் செய்யவும். பின் வித்யாகலையில் வியாபித்துள்ள வாகீஸ்வரிக்கு பூஜை ஆகுதி முதலியன தந்து முன்போல நீலருத்ரனின் பூஜையை செய்ய வேண்டும். பின் அவரிடம் சிவனாரது கட்டளையை தெரிவித்து அதில் பரவியுள்ள வாகீஸ்வரியை இடிமோரையில் விளங்கும் இளஞ்சூரியனது கணங்கள் போல் இளஞ்சிவப்பு நிறத்தில் 10 திசைகளிலும் ஒளிர்வதாக தியானித்து பூஜித்து விட்டு வாகீஸ்வரியிடமும் சிவனாரது கட்டளையை தெரிவித்து பூஜித்து பின் சாந்தி கலையை சாந்தி தீத கலை வரை கொண்டு சென்று அங்கு ஆகாயம் போல பரவியுள்ளதாக வாகீஸ்வரி தேவியை தியானித்து பூஜை முதல் பூர்ணாகுதி வரை செய்து சதாசிவனை பூஜித்து சிவனாரது கட்டளையை கூறிவிட்டு சீடனது உச்சியில் சிவபூஜை செய்து வாகீஸ்வரி தேவியை வணங்கி தன் இருப்பிடம் ஏகும்படி வேண்டி விசர்ஜனம் செய்யவும். பின் சிவமந்திரத்தினால் சீடனது உச்சியை புரோட்சித்து சாந்தி தீதகளை சிவமந்திரத்தில் புகுந்ததாக பாவிக்கவும். இந்த 6 அத்துவாக்களையும் தாண்டி அனைத்து அத்துவாக்களிலும் பரவியுள்ள கோடி கோடி சூரியனது ஒளி போல விளங்கும் சிவனாரது பராசக்தியின் சொரூபத்தை தியானிக்கவும். அதன் பின் அந்த சக்திக்கு முன் தூய வடிகமன வெளுத்து விளங்கும் சீடனை அமர்த்தவும். இப்பொழுது குருவானவர் ஒரு சிறிய கத்திரிக்கோலை எடுத்து நன்கு சுத்தம் செய்து சிவாகமங்களில் கூறிய வண்ணம் தலையில் முடிந்துள்ள நூலுடன் சீடனது குடுமியை கத்தரிக்க வேண்டும். வெட்டிய தலைமுடியை முதலில் பசுஞ்சாணத்தில் வைத்து ஓம் நம சிவாய வௌஷட்டி என்று சொல்லிக் கொண்டே அதை சிவாகினியில் இடவும். பின் கத்திரிக்கோலை சுத்தம் செய்துவிட்டு சீடனது சைத்தன்யத்தை அவனது திருமேனியிலேயே திரும்பி வந்துவிட்டதாக நினைக்க வேண்டும். பின்பு சீட நீராடி ஆஜமனம் செய்து ஸ்வஸ்திவாசனம் கூறியபின் அவனை மண்டலத்தின் அருகில் அழைத்து வந்து சிவனை வணங்கச் செய்து இதுவரை செய்யப்பட்ட சடங்குகளில் ஏதாவது தவறுகள் நம்மை எரியாது ஏற்பட்டிருக்கிறேயாகில் அதன் தோஷம் நீங்குவதற்காக முறைப்படி சிவபிரானை பூஜிக்க வேண்டும். சிவபிரானை பூஜிக்க செய்ய வேண்டும். அதன் பின் வாசக மந்திரத்தை, அதாவது திருவேந்திரத்தை வெண்மையாக நிதானமாக சொல்லிக் கொண்டே அக்னியில் 3 ஆகுதிகள் செய்தல் வேண்டும். பின் மந்திரம் கூறுவதில் நிகழ்ந்திருக்கும் தவறுதல் நீங்க திரும்பவும் சிவனாரை பூஜித்து திருவேந்திரத்தை மானசீகமாக கூறிய வண்ணம் சிவாக்னியில் 3 ஆகுதிகள் தரவும். பின் குருவானவர் மண்டலத்தில் விளங்கும் உமாமகேஸ்வரரை பூஜித்து 3 ஆகுதிகள் தந்து இருகை குப்பி வேண்ட வேண்டும். பகவம் பிரசாதேன சுத்திரஸ்ய ஷடத்வனஹ கிருதா தஸ்மாத் பரம் தாம கமயைனம் தவாவ்யயம். பரமனே, தங்களது இன்னருளால் இச்சீடனது 6 அத்துவாக்களும் தூயதாக்கப்பட்டு விட்டன. ஆகவே தாங்கள் இவனை தங்கள் அழிவற்ற உயர்ந்த இடமான கைலையை அடைவிப்பீராக. இவ்வாறு இறைவனை வேண்டி நாடி சந்தானம், அதாவது இறைவனோடு சேர்த்தல் செய்து முன்பு போல் பூர்ணாகுதி தந்து வேள்வியை முடித்து பூத சுத்தி செய்ய வேண்டும். இவ்வாறு பூத சுத்தி செய்யும் போது நிலையான தத்துவமான பூமி, சலன தத்துவமான காற்று, சீத தத்துவமான நீர், உஷ்ட தத்துவமான தீ மற்றும் எங்கும் நிரம்பி ஒரே மாதிரி விளங்கும் ஆகாய தத்துவமாகிய 50 தத்துவங்களையும் நினைக்கவும். இச்சிந்தனை 50 பூதங்களின் சுத்திக்காகவே செய்ய வேண்டும். அதன் பின் 50 பூதங்களின் கிரந்திகளை, அதாவது முடிச்சுகளை கத்தரித்து விட்டு அவற்றில் உரையும் சக்தி தத்துவங்களான தேவதைகளை அங்கிருந்து சிவதத்துவத்தில் சேர்ந்து விட்டதாக பாவிக்கும். இவ்வாறு சீடனது திருமேனியை தூய்தாக்கி பாவனையினால் அவற்றை எரிக்கும். பின் அந்த சாம்பலை அமுத துளிகளால் நனைந்ததாக பாவித்து அதில் ஆன்மாவை இருத்தி அவனது தூயதான அத்துவாக்களாக விளங்கும் திருமேனியை நிர்மாணிக்கவும். அதில் முதலில்
அனைத்து தத்துவாக்களிலும் பரவி நிற்கும் தூயதான சாந்தி தீதகலையை சீடனது உச்சியில் வைக்கவும், பின் சாந்தி கலையை முகத்திலும், வித்யா கலையை கழுத்து முதல் தொப்புள் வரையில் உள்ள பாகத்திலும், பிரதிஷ்டா கலையை தொப்புளுக்கு கீழ் உள்ள பகுதிகளிலும் சிந்தனை செய்ய வேண்டும். பின் பீஜங்களோடு சூத்திர மந்திரத்தின் ஞாசங்களை செய்து சீடனை சிவனாகவே நினைத்து சீடனது இதய கமலத்தில் சிவபிரானை ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். இப்பொழுது குரு சீடனிடம் சிவஸ்வரூபம் குடிகொண்டு விட்டதாக நினைத்து சிவ தேஜஸால் தேஜோவானாக ஆன சிவனிடம் அனிமா முதலிய 8 சித்திகளும் வந்து நிறைந்துள்ளதாக நினைக்க வேண்டும். பின் சிவபிரானை, இறைவா, தாங்கள் அனிமாதி சித்திகளை அருள வேண்டும் என வேண்டி 3 ஆகுதிகள் தருவோம். இதே போல சீடனுக்காக சர்வஜதா, திருப்தி, முதலும் முடிவுமற்ற போதம், அலுப்த சக்தி உடைமை, சுதந்திரதா மற்றும் அனந்த சக்தி முதலிய குணங்களை சிந்திக்கவும். பின்பு சிவ சிந்தனையோடு சத்யோஜாதம் முதலிய கலசங்களில் உள்ள நீரால் சீடனுக்கு அபிஷேகம் செய்யவும். பின்பு அவனை தன்னருகில் அமரச் செய்து சிவனை பூஜித்து அவனுக்கு சைவீ வித்தையான திருவைந்தெழுத்தை உபதேசிக்கவும். அத்திருவைந்தெழுத்தின் முதலில் ஓம் என்கின்ற பிரணவமும் முடிவில் நமஹா என்பதையும் சேர்க்கும் போது அந்த வித்தியை சிவசக்தி ஐக்கியமானது. அதாவது ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமஹா என்றவாறு. இதோடு சக்தி வித்தியான சக்தி பஞ்சாட்சரத்தையும் ஓம் ஓம் நம சிவாயை ஓம் நமஹா என்று உபதேசிக்கவும். இதோடு கூட இம்மந்திரத்திற்கான ரிஷி, சந்தஸ், தேவதா, சிவசிவையின் சொரூப தியானம், ஆபரண பூஜை முறை, இம்மந்திர சம்பந்தமான ஆசனங்கள், முத்திரைகள் ஆகியனவற்றையும் உபதேசிக்கவும். இவ்வாறு உபதேசித்தவன் சிவபிரானுக்கு திரும்பவும் சுருக்கமாக பூஜை முடித்து, இறைவா, இதுவரை நான் செய்த அனைத்து செயல்களையும் நற்பலன் உடையதாக செய்துள்ள வேண்டுகிறேன் என வேண்டிக் கொண்டு குருவும் சீடனும் தரையில் நெடுஞ்சாண்கடையாக வீழ்ந்து வணங்கிவிட்டு முதலில் மண்டலத்திலும் அக்னியிலும் எழுந்தருளச் செய்த இறைவனை இப்பொழுது தன் ஜோதிக்கு எழுந்தருளுமாறு வேண்டிக் கொண்டு அங்கு சபையில் உள்ள அனைவருக்கும் முறைப்படி தன் சக்திக்கு உகந்தவாறு மரியாதை செய்து அவர்களது ஆசியை பெற வேண்டும். தனக்கு நலன் வேண்டும் என விரும்பும் சீடன் பொருள் செலவழிகிறதே என கர்மித்தனம் செய்யக்கூடாது. 7ஆவதான வாயவித்தை, அதில் உத்தரகண்டம், அத்தியாயம் 19. உபமன்யு முனிவர் கூறுகிறார், யதுகுல செல்வமே ஸ்ரீகிருஷ்ணா, இப்பொழுது சீடனுக்கான சடங்குகளையும் மந்திரத்தின் பெருமையையும் கூறுகிறேன். முதலிலேயே இதை பற்றிய குறிப்பு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? இனி முன்போலவே மண்டலமிட்டு அதில் கலசத்தை வைத்து அதில் சிவபிரானை மந்திரம் மூலம் எழுந்தருளச் செய்து பூஜித்து அதற்கான ஹோமங்களையும் செய்ய வேண்டும். பின் தலைப்பாகையை கழற்றி வைத்துள்ள சீடனை மண்டலத்தின் அருகில் தரையில் உட்காரச் சொல்லிவிட்டு மூலமந்திரத்தினால் 100 ஆகுதிகள் செய்துவிட்டு பூர்ணாகுதி செய்து முடிக்கவும். பின் குரு மூலமந்திரத்தினால் தர்ப்பணம் செய்து சந்தீபனம், அதாவது தன்னுள் இருக்கும் மந்திரத்தை மேல் நோக்கி எழச் செய்தல், சந்தீபனம் என்கிற சடங்கை செய்து முன்கூறிய கர்மங்களை முடித்து சீடனுக்கு அபிஷேகம் செய்யவும். பின்பு மூலமந்திரத்தை உபதேசிக்க வேண்டும். பின்பு கையில் புஷ்பத்தோடு நீரையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு சீடனது கையில் சிவமந்திரத்தை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போது தவைஹிகா முஷ்மிகையோ சர்வசித்தி பலப்பிரதஹ பவத்வேஷ மகாமந்திரஹ பிரசாதாத் பரமேஷ்டினஹ. நன்மனம் கொண்ட சீடனே, இம்மகாமந்திரம் சிவபிரானது திருவருளால் உனக்கு இம்மை மறுமை நலன்கள் அனைத்தையும் தருவதாக ஆகட்டும் என்று கூற வேண்டும். பின் சிவபூஜையை முடித்த குரு சிவயோகத்தையும் அதற்கான சாதனத்தையும் உபதேசிக்க வேண்டும். உபதேசம் பெற்றவுடன் சீடன் குருவின் எதிரிலேயே ஞாசங்கள் செய்து கொண்டு மந்திரத்தை சாதகம் செய்ய தொடங்கிவிட வேண்டும். முதலில் ஜபே விநியோக என்கிற கர்மத்தில் தொடங்க வேண்டும். இவ்வாறு ஞாசங்கள் செய்து கொண்டு மந்திர ஜபம் செய்வதுதான் புரச்சரணம் எனப்படுகிறது. முக்தி பெற விரும்பும் சாதகனுக்கு மந்திரத்தை பல கோடி முறை உச்சரித்து சாதனை செய்வதே மிகவும் முக்கியமாகும். ஏனெனில் மந்திர ஜபம் இகபர இன்பங்களை அளிக்க வல்லது. நல்லதொரு நாளில், நல்லதொரு இடத்தில், நல்லதொரு சமயத்தில், அதாவது நல்லதொரு வேளையில் பல் நகம் ஆகியனவற்றை துயதாக்கி நன்கு நீராடி காலையில் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை முறைப்படி முழுமையாக செய்து எளிதில் கிடைத்த சந்தனம், புஷ்பம் ஆகியனவற்றால் தன்னை அலங்கரித்துக் கொண்டு தலையில் தலைப்பாகை அணிந்து வெள்ளை ஆடை அணிந்து மேல் வஸ்திரம் சாத்திக் கொண்டு தேவாலயத்திலோ வீட்டிலோ அல்லது மன அமைதி தரும் ஏதாவது ஒரு தூய்மையான இடத்திலோ முன்பு நன்கு பழகிய சுலபமான ஆசனத்தில் அமர்ந்து சிவாகம முறைப்படி தன் திருமேனியை சிவரூபமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பின் தேவரான நகுலீஸ்வரரான சிவபிரானை பூஜித்து பாயசத்தை நிவேதனம் செய்ய வேண்டும். பின் பூஜையை முடித்து சிவபிரானது அனுமதி பெற்று 1 கோடியோ 50 லட்சமோ 25 லட்சமோ 20 லட்சமோ 10 லட்சமோ சிவமந்திரத்தை ஒன்றிய மந்திருடன் ஜபிக்கவும். பின் இரவில் பாயசமோ உப்பு உரைப்பின்றி வேறு ஏதாவது பதார்த்தங்களையோ பழம், கிழங்கு முதலியவற்றையோ ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை மட்டும் புசிக்கவும். மந்திரம் புரச்சரணை செய்யும் காலங்களில் பிறரை துன்புறுத்தாமை, பொறுமை, மன அடக்கம், புலனடக்கம் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். இங்கு ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்தது என்கிற முறையில் சிவபிரானே சில பதார்த்தங்களை கூறியுள்ளார். வேக வைத்த வெறும் அன்னம் உண்ணலாம், அல்லது சத்துமாவு, யவம் என்கிற தானியத்தின் கஞ்சி, கீரைகள், பால், தயிர், நெய், கிழங்கு, பழம், தண்ணீர் முதலியவற்றையே கூறியுள்ளார். சாப்பிடும் போது சாப்பிடும் உணவை மூலமந்திரத்தினால் புரோட்சித்து விட்டு மௌனமாக சாப்பிட வேண்டும். நீராடும் போது அந்நீரை மூலமந்திரத்தினால் 108 முறை அபிமந்திரித்து அதனால் தூய்மையடைந்த நீரால் நீராடவும். நதிகளானால் முடிந்த அளவு மூலமந்திரம் கூறி அபிமந்திரித்து அந்நீரால் தன்னை புரோட்சித்துக் கொள்ளலாம். தினமும் மூலமந்திரத்தினால் தர்ப்பணமும் ஆகுதியும் செய்தல் வேண்டும். ஹோமம் செய்யும் பதார்த்தம் 7
5 அல்லது 3 திரவியங்கள் கூட்டாயிருக்கலாம் அல்லது வெறும் நெய்யால் மட்டும் செய்யலாம். எந்த ஒரு சிவபக்தன் மனமொன்றி பக்தியோடு சிவாராதனை செய்கிறானோ அவனுக்கு இவ்வுலகிலும் பரலோகத்திலும் பெற முடியாதது ஒன்றில்லை. அல்லது உணவு ஏற்பதற்கு முன் தினமும் 1000 முறை ஜபம் செய்யலாம். மந்திர சாதனை இல்லாமலும் இவ்வாறு ஜபம் செய்பவனுக்கு என்றுமே அமங்கலம் கிடையாது. பெற முடியாததும் ஒன்றுமில்லை. அவன் இவ்வுலகில் நல்ல கல்வி, செல்வம், சுக வாழ்வு பெற்று முடிவில் முக்தியையும் பெறுவான். தீர்த்த ஸ்நானம், பஸ்ம ஸ்நானம், மந்திர ஸ்நானம் ஆகியவற்றால் நீராடி புனிதமாகி சிகையை முடித்துக் கொண்டு பூணூல் அணிந்து கொண்டு தர்பை புல்லினாலான பவித்திரத்தை வலதுகை மோதிர விரலில் அணிந்து கொண்டு நெற்றியில் திருநீற்றை 3 பட்டைகளாக அணிந்து கொண்டு ருத்ராட்ச மாலையை கையிலேந்தி திருவைந்தெழுத்து தினமும் மன அடக்கத்துடன் தரித்து வருவேன். உபமன்யு முனிவர் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, இவ்வாறு சம்ஸ்காரம் செய்யப்பட்டு பாசுபத விரதத்தையும் முழுமையாக செய்து முடித்த சீடன் ஆச்சாரியனாக இருப்பதற்கான தகுதிகளும் உள்ளவனாகி அவனுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் செய்து வைக்கலாம். அதற்கான தகுதிகள் இல்லையெனில் அவனுக்கு ஆச்சாரிய அபிஷேகம் செய்யக்கூடாது. இவ்வாறு ஆச்சாரிய அபிஷேகம் செய்வதற்கு முன்போலவே மண்டலம் அமைத்து சிவபூஜை செய்ய வேண்டும். பின் 4 திசைகளில் 4 நடுவில் 1 என 5 கலசங்களை வைக்கவும். கிழக்கில் உள்ள கலசத்தில் நிவர்த்திகளை, தெற்கில் உள்ள கலசத்தில் வித்யாக்களை, மேற்கில் உள்ள கலசத்தில் பிரதிஷ்டாக்களை, வடக்கில் உள்ள கலசத்தில் சாந்திகளை, நடுக்கலசத்தில் சாந்தி தீதகளை முதலியவற்றின் நியாசங்களை செய்து ரக்ஷை முதலியன செய்து தேனுமுத்திரை காட்டி கலசங்களுக்கு அபிமந்திரணம் செய்து பூர்ணாகுதி வரையிலும் செய்து ஹோமத்தை முடிக்கவும். பின் தலையில் தலைப்பாகை முதலிய வஸ்திரம் ஒன்றுமில்லாமல் இருக்கும் சீடனை மண்டலத்திற்குள் அழைத்து வந்து உயர்ந்ததோர் இருக்கையில் அவனை அமர்த்தவும். குரு தர்ப்பணம் செய்து பூர்ணாகுதி வரை ஹோமத்தையும் செய்து முடித்து பூஜை செய்துவிட்டு சகலீகரணம், அதாவது மும்மலங்களையும் நீக்குதலான சடங்கு செய்ய வேண்டும். இதனால் சீடன் 5 கலைகளையும் தன்னுள் கொண்டு அந்த ரூபமாகவே ஆகிறார். இப்பொழுது குரு சீடனது திருமேனியில் மந்திரநியாசங்களை செய்ய வேண்டும். பின் சீடனை சிவபிரானது அடைக்கலமாக ஒப்படைக்க வேண்டும். அதன் பின் நிவர்த்திகளை, கலசம் முதலிய கலசங்களில் உள்ள நீரால் சீடனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். கடைசியில் நடுவில் உள்ள சாந்தி தீத கலச நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். இதன் பின் சிவபாவத்தில் திளைத்து சிவனாகவே ஆகிய ஆச்சாரியர் சீடனது தலையில் தனது வலது திருக்கையான சிவஹஸ்தத்தை வைத்து பின் அவனுக்கு சிவாச்சாரியருக்கான அடையாளத்தை தருதல் வேண்டும். குரு முதலில் தனது வலது கையில் நறுமண சந்தனத்தை பூசிக்கொண்டு அந்த நறுமணப் பொருட்களால் மண்டலத்தை வரைந்து பின் முறைப்படி அதில் சிவபூஜையை செய்ய வேண்டும். இதனால் அவரது திருக்கரம் சிவஹஸ்தமாகிறது. நான் சிவஸ்வரூபனே என்கிற உறுதியை ஏற்று குருவானவர் எந்தவித ஐயமும் இன்றிய பாவத்தோடு சீடனது தலையை தொட வேண்டும். இந்த சிவஹஸ்தத்தின் தொடுதலாலேயே சீடனிடம் சிவம் என்கிற பாவம், அதாவது எண்ணம் வெளிப்படுகிறது. பின் சீடனை நல்ல வஸ்திரம் மற்றும் ஆபரணங்களால் நன்கு அலங்கரித்து விட்டு சிவமண்டலத்தில் சிவனாரை முறைப்படி பூஜித்து விட்டு 108 முறை ஆகுதி செய்து பூர்ணாகுதியையும் முடிக்கவும். பின் சாஷ்டாங்கமாக வணங்கிவிட்டு இரு கைகளை கூப்பிக்கொண்டு இவ்வாறு வேண்ட வேண்டும். பகவம் தத் பிரசாதேன தேசிகோயம் மயா கிருதஹ அனுக்ரஹ்ய த்வயா தேவ திவ்யாக்ஞாஸ்மை பிரதீயதாம். இறைவா, தங்களது திருவருளால் தகுதியுடைய இச்சீடனை ஆச்சாரியனாக செய்துவிட்டேன். தேவதேவனே, தாங்கள் இப்பொழுது தயவு செய்து திவ்யமான ஆக்கினையை, அதாவது கட்டளையை தர வேண்டும். இவ்வாறு வேண்டிய பிறகு குரு திரும்பவும் சீடனோடு இறைவனை வணங்கி பின் சிவசாஸ்திரமான ஆகம புத்தகத்தை சிவனாகவே பாவித்து பூஜிக்கவும். பின் குரு தன் 2 கரங்களாலும் சிவ ஆகம புத்தகத்தை எடுத்து சீடனிடம் தர வேண்டும். சீடன் அப்புத்தகத்தை முதலில் தன் உச்சி மேல் வைத்துக் கொண்டு சிவ தியானம் செய்த வண்ணம் அப்புத்தகத்தை அதனுடைய ஆசனத்திலேயே வைத்துவிட்டு பூஜித்து வணங்க வேண்டும். ஆச்சாரிய பதவியில் அபிஷேகம் செய்யப்பட்டவன் அரசருக்குரிய தகுதி பெற்றவனாகிவிட்டபடியால் அவனுக்கு அரசருக்குரிய குடை, வெண்சாமரம் முதலிய உச்சாரங்களை செய்ய வேண்டும். இதன் பின் குரு முன்பிருந்த ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொண்டிருந்த ஆச்சார அனுஷ்டானங்களை சீடனுக்கு முறைப்படி உபதேசிக்க வேண்டும். இதனால் சீடனுக்கு உலகில் ஒரு மரியாதை ஏற்படுகிறது. ஆச்சாரிய பதவியை பெற்றவன் சிவாகமங்களில் கூறியுள்ளபடியே முறைப்படி சீடனை பரீட்சித்து அதன்படி அவனுக்கான சடங்குகளையும் செய்வித்து அதன் பின்னேதான் அவனுக்கு சிவஞானத்தை பற்றிய விஷயங்களை கூறுதல் வேண்டும். இவ்வாறு அவன் எவ்வித சிரமமின்றி தூய்மை, பொறுமை, தயை, காமமின்மை மற்றும் பொறாமையின்மை ஆகிய குணங்களை விடாமுயற்சியோடு தன்னுள் சேகரித்துக் கொள்கிறான். பின் மண்டலத்தில் ஆவாகனம் செய்யப்பட்டுள்ள சிவகணங்கள், வேள்வித்தி முதலியனவற்றை முறைப்படி தங்கள் இருப்பிடத்திற்கு ஏகும்படி வேண்டி அனுப்பிவிட்டு சிவபிரானையும் அவ்வாறே வேண்டி அவரது இடத்திற்கு செல்ல வேண்டி விடையளித்து விசர்ஜனம் செய்ய வேண்டும். பின் சபையில் உள்ள சான்றோர்களுக்கு தட்சிணை முதலியன தந்து பூஜிக்க வேண்டும். இவ்வாறு இல்லையெனில் குரு தன் மற்ற சீடர்களோடு சேர்ந்தும் இச்சடங்குகளை செய்கிறார். எங்கு 2-3 சடங்குகள் செய்ய வேண்டியுள்ளதோ அங்கெல்லாம் முதலில் 6 அத்வாக்களின் சுத்தியை பற்றி கூறப்பட்டுள்ள பிரகரணத்தின்படி கலசங்களை தாவித்து அபிஷேகம் தவிர சமயாச்சார தீட்சைக்கான அனைத்து சடங்குகளையும் செய்து முடித்து பின் சிவபூஜையையும் அத்துவ சோதனையையும் செய்ய வேண்டும். பின் திரும்பவும் சிவபூஜை செய்ய வேண்டும். பின் ஹோமம், மந்திர தர்ப்பணம் செய்து தீபன கர்மத்தையும் செய்ய வேண்டும். பின் சீடன் மூலமாக அனைத்து கர்மங்களையும் செய்து மந்திரத்தையும் இறைவனிடம் அர்ப்பணம் செய்விக்க வேண்டும். அல்லது குருவே மந்திர சித்திக்கான மந்திர சடங்குகள் அனைத்தையும் மானசீகமாக செய்து அபிஷேகம் முடிய உள்ளதான அத்துவா சுத்திக்கான காரியங்களையும் சாந்தி தீத கலை முதலிய கலைகளுக்கு கூறப்பட்ட
கூறப்பட்டுள்ள விதிமுறைப்படி செய்ய வேண்டும். இச்சடங்குகளை 3 தத்துவங்களின் சுத்திக்காகவும் செய்தல் வேண்டும். மேற்கூறிய 3 தத்துவங்கள் எவை தெரியுமா? சிவ தத்துவம், வித்யா தத்துவம் மற்றும் ஆன்ம தத்துவம் என்பனவே. சக்தி தத்துவத்தில் முதலில் சிவ தத்துவமும் பின் வித்யா தத்துவமும் அதன் பின் அதனுடைய ஆன்ம தத்துவமும் தோன்றின. சிவனோடு சாந்திதீதம் என்கிற அத்வாவும், அதனிலிருந்து சாந்திகலா அத்வாவும், அதிலிருந்து வித்யா கலா அத்வாவும், அதிலிருந்து பிரதிஷ்டா கலா அத்வாவும், அதிலிருந்து நிவர்த்தி கலா அத்வாவும் வியாபிக்கப்பட்டதாயின. சிவாகமங்களை நன்குணர்ந்த அறிஞன் மந்திரங்களையே முக்கியமாக கொண்டு அதிலிருந்து தோன்றிய சாம்பவ தீட்சை, அதாவது சிவதீட்சை மிகவும் துர்லபம் என்று உணர்ந்து, அதாவது பெறுதற்கு அரியது என்று உணர்ந்து சாக்த சம்ஸ்காரத்தையே முக்கியமாக கூறுகின்றனர், நிச்சயிக்கின்றனர். ஸ்ரீகிருஷ்ணா, இதுவரை 4 விதமான சடங்குகளுக்கான செயல்முறைகளை விளக்கினேன். இனியும் என்ன கேட்க விரும்புகிறாயோ கேள். இவ்வாறு கூறிய பின் ஸ்ரீ கிருஷ்ணனது வேண்டுகோளை ஏற்ற உபமன்யு முனிவர் நித்தியம் செய்ய வேண்டிய கடமைகள், நைமித்தியமாக விசேஷ தினங்களில் செய்யப்பட வேண்டிய கடமைகள் மற்றும் ஞாசங்கள் முதலியவற்றை முறைப்படி வர்ணித்து மேலும் கூறலானார். இது சிவபிரான் இறைவிக்கு கூறியது. ஒருவன் அக்னிஹோத்திரம் வரையான அந்தர்யாகத்தை செய்து பின்தான் பகிர்யாகமான வெளிப்படையான பூஜனையை புரிய வேண்டும். அதன் விதிமுறை இது. மானசீக பூஜையில் முதலில் பூஜைக்கான பொருட்களை மனதினாலேயே கற்பனை செய்து கொண்டு அவற்றை மனதினாலேயே சுத்தி செய்து பின் ஸ்ரீ கணபதியை தியானித்து அவருக்குண்டான பூஜையை செய்யவும். பின் தெற்கிலும் வடக்கு புறமும் முறையே நந்தியம் பெருமானையும் சுயசஸ் என்கிற சிவகணத்தையும் பூஜித்து பின் சிம்மாசனமோ யோகாசனமோ அல்லது 3 தத்துவங்களையும் தன்னுள் கொண்ட தூயதான பத்மாசனத்தையோ மனதினால் கற்பித்து அதன் மேல் சாம்ப சதாசிவ பரம்பொருளை எழுந்தருளி உள்ளதாக தியானிக்கும். அழகின் எல்லையாக தூய படிகம் போன்று வெளுத்த திருமேனி முழுதும் திரு ஆவரணங்கள், சிவந்த திருக்கரங்களும் திருப்படியும், குந்தமலரையும் நிலவொளியையும் ஒத்த புன்சிரிப்புடன் கூடிய திருமுகம், அன்றலர்ந்த செந்தாமரை ஒத்த அழகிய 3 திருக்கண்கள், தலையிலே இளம்பிறை அணிந்த ஜடைமுடி, தலையிலே இளம்பிறை அணிந்த ஜடைமுடி, 4 திருக்கரங்கள், கீழ் 2 திருக்கரங்களில் வரத அபயமுத்திரை காட்டும் அழகு, மேல் 2 திருக்கரங்களில் மானும் மழுவும், திருக்கைகளில் சர்ப்ப வளைகள் அதாவது திருக்காப்பு, திருக்கழுத்தில் நிலரமோ வர்ணிக்க இயலாத அழகு, சுற்றி நந்தி முதலிய சிவகணங்கள். இவ்வாறான அழகு மிளிரும் இறைவனது இடப்புறம் இறைவி விளங்குகிறார். இறைவியின் திருமேனியோ அன்றலர்ந்த செந்தாமரை இதழ்களை ஒத்த அழகான திருமேனி, பூர்ணிமை நிலவு போன்ற அழகு படைத்த திருமுகம், அகன்ற திருக்கண்கள், கருவண்டு போன்ற சுருள் முடிகள், நீலோத்பலம் போன்ற அழகு, இளம்பிறை தலைமுடியில் பட்ட வடிவான பருத்து உயர்ந்த நெருக்கமான திருமார்பு தடங்கள், சிறுத்த இடை பருத்த நிதம்பம், மெல்லிய மஞ்சளாடை அறையில், திருமேனி முழுதும் ஆபரணங்கள், அழகை பன்மடங்கு மிளிரச் செய்தும் காஷ்மீர குங்குமப்பூ திலகம், பல நிற பூக்கள் கொண்டு கோக்கப்பட்ட மாலைகள் திருக்கூந்தலில் இருந்து நோக்கினும் அழகு, வெட்கத்தின் காரணமாக வணங்கிய திருத்தலை, வலது திருக்கரத்தில் அழகு சுட்டும் பொற்றாமரை, சிங்காதனத்தை தொட்ட வண்ணம் தொங்கும் இடது திருக்கரம், அமர்ந்திருப்பதோ உயர்ந்த பொற்சிங்காதனத்தில். இறைவியோ உலகத்தலைகள் அனைத்தையும் அறுத்து தள்ளுபொருளான சச்சிதானந்த சுரூபினி. இவ்வாறு விளங்கும் இறைவரையும் இறைவியையும் மனதில் தியானித்த வண்ணம் பாவனமான நெஞ்சினால் படைக்கப்பட்ட நறுமண பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். இவ்வாறாக அல்லாமல் எருவிதமாகவும் பூஜிக்கலாம். முன் கூறியபடியே இறைவனையும் இறைவியையும் தியானிக்கவும். சிவனார் திருப்பெயர் சிவன் என்றோ சதாசிவன் என்றோ கொள்ளவும். இறைவி ஸ்ரீகண்டா அல்லது ஷட்விம்சகா மகேஸ்வரி, இறைவி ஷட்விம்சகா மகேஸ்வரி என தியானிக்கவும். பின் தனது திருமேனியில் செய்து கொள்வது போல் மூர்த்தியிலும் மந்திரநியாசங்களை செய்து அம்மூர்த்தத்தில் சத்து அசத்து இரண்டையும் கடந்த மூர்த்தியான சிவபரம்பொருளை தியானிக்கும். இதன் பின் வெளிப்படையாக செய்யும் பூஜனை முறைப்படியே பூஜைக்கான அனைத்து பொருள்களையும் மனதினாலேயே ஆக்க வேண்டும். பின் தொப்புள் கொடியிலிருந்து சமித், ஹவிஸ், நெய் ஆகிய மூன்றினாலும் ஹோமம் செய்வதாக பாவனை செய்து கொள்ள வேண்டும். பின் இரு புருவ மத்தியில் துயதான தீபத்தின் திருவொளி போன்று விளங்கும் சிவ ஒளியை தியானிக்கவும். இவ்வாறு தனது திருமேனியிலேயோ அல்லது ஏதாவது ஒரு விக்கிரகத்திலேயோ அதாவது சிலைகளிலேயோ சுபமான தியான யோகத்தின் மூலம் வேள்வித்தீயின் ஹோமம் வரை அனைத்து பூஜனைகளையும் மானசீகமாக செய்ய வேண்டும். இந்த முறை எங்கும் ஒன்று போலத்தான். இவ்வாறு மானசீக பூஜையை முறை தப்பாது செய்து முடித்து சிவபரம்பொருளை சிவலிங்க மூர்த்தத்திலோ வேதிகையிலோ அக்னியிலோ பூஜிக்க வேண்டும்.